ஹாய் கேஸ், நான் உங்கள் பேரை போகிறோன்னு சொல்லி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மாரணமான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து பிகினருக்கான ஒரு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நம்ம வந்து ஒரு ப்ரோ வெர்ஷனில் வந்து ஏஐ யூஸ் பண்ணி நிறையா வந்து கிரியேட் பண்ண முடியும் தம்ப்நெயில். அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த பார்க்க போகிறோம். அது முன்னாடி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். வந்து ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து எடிட்டர் ஃபோட்டோ அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒயிட் அப்படின்றது ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுனா ஆட் வரும். இதுவும் வெயிட் பண்ணுறேன். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட் வந்து முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து க்ராப் அப்படின்ற டூல்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு க்ராப் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 16:9 இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தம்ப்நெயிலே. அடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்ம ஷார்ட்ஸு. நம்ம வந்து தம்ப்நெயிலும் வீடியோவும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக இது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட் தேவைப்படுது. நான் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணக்கூடாது. வெளில வந்துட்டு ஒயிட் கொடுத்துடலாம். ஒயிட் கொடுத்தனா ஆட் வரும். வெயிட் பண்ணுங்கள். இல்லை ஆட் முடிஞ்சிச்சு. திரும்ப க்ராப்பில் போயிட்டு இங்கே வந்து நான் வந்து 16:9 கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்துச்சா? இதில் வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷனில் வந்து போங்க. உங்களுக்கு என்ன ஒன்று வேணுமோ அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது உள்ளே போயிட்டு ஆட் உங்கள்கிட்ட வந்து சில பிஎன்ஜி இமேஜஸ் இருந்தால் கூட உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம வந்து ஷார்ட்ஸ் ஓவரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ போட வரோம். அது இந்த வீடியோ வச்சு நீங்கள் வந்து எப்படி ஓவர்லே போடலாம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன்னா வச்ச உடனே இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன்னா இது வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் செலக்ட் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் பிடிக்குமோ அந்த பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் டு மேக் அ தம்ப்நெயில் அப்படின்னு வந்து போட்டு வந்து இது பிளாக்கில் வந்து கொடுத்துருவோம். ஏன்னா கலரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் அதில் தான் செலக்ட் பண்ணி போட்டேன்னா இப்போது இங்கே வந்து சில ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களை ஆட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதை ஆட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகுது. ரொம்ப நாள் லோட் ஆகுது. இது வேணாம். இதில் வந்து நிறைய வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து வச்சுக்க முடியும். இப்போ வந்து இங்கே வந்து தமிழ் வச்சுக்கிறேன். இந்த ஓரமாக தமிழ் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான் இதெல்லாம் ஓகேங்களா. இப்போ வந்து என் பிக்ஷாட்டில் வந்து பிக்ஷாட்டோட அந்த ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன். அடுத்து வந்து இதில் வந்து ஆளாக்கு இருக்காரு இல்லையா, அவரை வந்து இங்கே வச்சுட்டு டெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி கூட உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ வந்து டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா. வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து சில இதெல்லாம் வந்து உங்கள் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். உங்களால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். உங்களாலையும் முடியும். எல்லாமே வந்து ட்ரை பண்ண முடியும். அங்கே வந்து யூடியூப் வச்சுக்கிறேன். யூடியூப் சேனல் லோகோ வந்து இங்கே ஓரமாக வச்சுக்கிறேன். யூடியூப் சேனல் வந்து இங்கே யூடியூப் லோகோ வந்து வச்சுக்கிறேன். இங்கே வந்து பிக்சர் லோகோ வந்து இங்கே இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வந்து வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இங்கே வந்து ஃப்ரீ ஃபயர் அப்படின்றத பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆட் பண்ணுறீங்களா? ஓகேங்களா. இங்கே வந்து இங்கே ஓரமாக மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயர் அப்படின்றத ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சில எஃபெக்ட்ஸு அது மாதிரி வேணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பிக்ஷாட்டில் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்களா அது வந்து கொடுத்துட்டு இதை அப்படியே வந்து கிளிக் பண்ணி அப்படியே டவுன் கொண்டு வந்து அந்த ஒரு பன்னி இருக்கு இல்லையா, அது கீழே வந்து வைக்கணும். எங்கேங்களா இருங்க, வெயிட் பண்ணுங்கள். வச்சுட்டேனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கா. இங்கே வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ண ப்ரோ. நான் வந்து தொலையும் வந்து வெளில வந்து திரும்ப டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைலில் டவுன்லோட் ஆகிடுச்சா. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ChatGPT வந்து போய்க்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ரெடி பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜில் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். போட்டிங்க அப்படின்னா மேக் த இமேஜ் வெரி வெரி அட்ராக்டிவ் அப்படின்னு வந்து நான் வந்து போட்டு அப்லோடு கொடுத்தோடனே கொஞ்சம் நான் வந்து இமேஜ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே இருங்க.
பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து இமேஜ் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோட தம்ப்நெயில் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் உங்களோட தம்ப்நெயில் வந்து எடுக்க முடியுங்களா. நீங்கள் அதுக்கும் தம்ப்நெயில் எடுக்கிறீங்க அப்படின்னா போயிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு தம்ப்நெயில் வந்து கிடைக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஸோ இந்த தம்ப்நெயில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சிடறாங்க கைஸ். பை கைஸ்.